நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே, எனக்காய் நீர் செய்த. இந்த நாளின் மெல்லிய சத்தத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். The impact of true worship on the worshipper. ஆண்டவரை ஆராதிக்கிற நம் மீது உண்மையான ஒரு ஆராதனை நேரம் ஏற்படுத்துகிற தாக்கம் என்ன என்பதை நாம் பார்த்து வருகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி கடவுளுடைய பிரசன்னத்துல நின்று அந்த சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்று சொல்லி அவன் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்த பொழுது, ஆண்டவரை புகழ்ந்து பாடுகிற அந்த சேராபீன்களுடைய சத்தத்தை கேட்ட பொழுது அது அவனுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தியது என்பதை ஏசாயா 6ஆம் அதிகாரத்துல பார்த்து வருகிறோம். இட் வாஸ் a worship time which reveals God. ஆண்டவரை வெளிப்படுத்துகிற நேரம், ஆண்டவருடைய இருதயத்தை வெளிப்படுத்துகிற நேரம். It was a time which revealed himself. ஏசாயாவை தனக்கு வெளிப்படுத்தி காட்டின, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன் என்பதை உணரச் செய்த ஒரு நேரமாக இருந்தது. அது ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிற நேரமாக இருந்தது என்று சொல்லி நம்ம பார்த்தோம். இப்பொழுதும் கூட ஏசாயா 6ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை பார்க்கலாம். ஏசாயா 6-6-7. அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்தில் இருந்து தன் கையிலே பிடித்த குரட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிர்த்தியானது என்றான். உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிர்த்தியானது. The worship time was a time of cleansing. இங்கு ஏசாயாவை பரிசுத்தப்படுத்துகிற ஒரு நேரமாக இந்த நேரம் அமைந்தது. ஏசாயா சொல்லுகிறான், ஐயோ நான் அசுத்த உதடுள்ள மனுஷன். தன்னுடைய நிலையை அவன் உணர்ந்த பொழுது அந்த ஆண்டவருடைய மகிமை, ஆண்டவருடைய அந்த பிரசன்னம், அந்த இடத்துல நடந்து கொண்டிருந்த வர்ஷிப் ஏசாயாவுக்குள்ளா இருந்த அந்த குறையை, அந்த பாவத்தை அது வெளியிலே கொண்டு வந்தது. It brought that out. அதை வெளியிலே கொண்டு வந்து அதை வெளிப்படுத்திய பொழுது ஏசாயா தன்னுடைய அந்த பாவத்தை, ஐயோ இது பாவம், நான் ஒரு அசுத்தன் என்பதை அவன் அறிக்கை செய்த பொழுது அந்த இடத்துல அவன் ஒரு பெரிய தொடுதலை அனுபவிக்கிறதை பார்க்கிறோம். அந்த ஒரு அக்கினி குரட்டால் அவனுடைய வாயை தொடுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி தொட்டதுனால உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிர்த்தி ஆனது என்று சொல்லி அந்த சேராபீன்களிலே ஒருவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். உண்மையான ஒரு வர்ஷிப் டைம் என்பது இட் should give me the cleansing touch. என்னை பரிசுத்தப்படுத்துகிற ஒரு தொடுதலை அந்த வர்ஷிப் டைம் எனக்கு தரணும். அது என்னை தூய்மைப்படுத்துகிற ஒரு நேரமாக இருக்கணும். என்னுடைய அக்கிரமத்தை நீக்குகிற ஒரு நேரமாக இருக்க வேண்டும். என்னுடைய பாவத்தை நான் உணர்ந்து அதிலிருந்து ஒரு விடுதலையை பெற்றுக் கொள்ளுகிற, உன் பாவம் நிவிர்த்தியானது, you have been cleansed, your sin has been atoned for. அதுல இருந்து நீ விடுதலையாக்கப்பட்டாய், அது உன்னை விட்டு நீக்கப்பட்டது என்கிற ஒரு உறுதியை கொடுக்கிற நேரமா இருக்கும். இன்னைக்கு என்னுடைய வர்ஷிப் டைம்ல இந்த கிளென்சிங் டச்சை நான் அனுபவிக்கிறேனா? இன்னைக்கு திருச்சபையாக ஆண்டவரை நாம் ஆராதிக்கும் பொழுது நாம் பரிசுத்தப்படுத்தப்படுகிறோமா அல்லது பரவசப்பட்டு கடந்து போய் கொண்டிருக்கிறோமா? நாம் பரிசுத்தப்பட வேண்டிய ஒரு நேரம் இந்த தொழுகையின் நேரம். அந்த நேரத்தில் என்னுடைய பாவத்தை நான் அறிக்கை செய்து அந்த பரிசுத்தப்படுத்தப்படுகிற ஒரு தொடுதலை, என் பாவத்தை நிவிர்த்தி செய்கிற தொடுதலை நான் பெற்றுக்கொண்டு உன் பாவம் நிவிர்த்தியாகிவிட்டது என்கிற நிச்சயத்தை, ஒரு கன்ஃபர்மேஷனை நான் பெற்றுக்கொள்ளுகிற நேரமாக தான் இந்த வர்ஷிப் டைம் இருக்கணும். இங்க ஏசாயா தீர்க்கதரிசி இந்த வர்ஷிப் டைம்ல he was cleansed. He received a cleansing touch. இன்னைக்கு என்னுடைய தொழுகை நேரங்கள் எப்படி இருக்கிறது? பரிசுத்தத்தின் நேரங்களா இருக்கிறதா? பரிசுத்தமாக்கப்படுகிற நேரமா இருக்குதா? இல்ல அது ஒரு பரவச நேரமாக நான் மிகுந்த ஒரு மகிழ்ச்சியை, ஒரு பரவசத்தை வெளிப்படுத்துகிற நேரமாய் கடந்து போய் விடுகிறதா? நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். என்னுடைய தனிநபர் வர்ஷிப் டைம்ஸ், என்னுடைய ஃபேமிலி வர்ஷிப் டைம், என்னுடைய சர்ச்சா நான் பண்ற வர்ஷிப் டைம் பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்துகிற நேரமா இருக்க வேண்டும். அந்த பாவத்தை நிவர்த்தி செய்கிற நேரமா இருக்க வேண்டும். இன்னைக்கு என்னுடைய பாவத்தை நான் அறிக்கை செய்து ஆண்டவரை தொழுது கொள்ளும் பொழுது அவருடைய பரிசுத்தத்தை நான் பெற்றுக்கொண்டு கடந்து செல்ல வேண்டும். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர். அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்ப அந்த பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்கிற ஒரு நேரமாக இந்த வர்ஷிப் டைம் இருக்கணும். இன்னைக்கு நம்முடைய ஆராதனை நேரங்கள், நம்முடைய வழிபாட்டு நேரங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அது பரிசுத்த தொடுதலை பங்கு பெறுகிற ஒவ்வொருவருக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறதா? சற்று சிந்திப்போம். அப்படி இல்லை என்றால் நம்முடைய ஆராதனை நேரங்களை மாற்றி அமைப்போம். இந்த பரிசுத்தமான ஒரு தொடுதலை, பரிசுத்தத்தை தருகிற தொடுதலை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய பாவங்கள் நிவர்த்தி செய்யப்பட்டு அவரை போல பரிசுத்தராய் மாறுகிற நேரமாக இந்த ஆராதனை நேரம் மாறட்டும். ஜெபிப்போமா? ஜெபம். நேசிக்கிற பரலோக பிதாவே,
உம்மை ஆராதிக்கிற நேரங்கள் எங்களை ஒரு பரிசுத்தத்திற்கு நேராய் நடத்துகிற நேரங்களா இருக்க வேண்டும் சுவாமி. எங்களை பாவத்தை அறிக்கை செய்து அதிலிருந்து நாங்கள் நிவர்த்தி செய்யப்பட்டோம் என்கிற உறுதியை பெற்றுக் கொள்கிற நேரமா இருக்கணும் சுவாமி. இட் ஷுட் பி a time of cleansing Lord. எங்களை பரிசுத்தப்படுத்துகிற நேரமாய், தூய்மைப்படுத்துகிற நேரமாய் இது மாறட்டும். அப்படிப்பட்ட உண்மையுள்ள ஆராதனை வேலையை கர்த்தர் எங்களுக்கு தர வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ராஜனே, எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். நன்றி